அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஷ்டே குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன், மாசி மாத பலன், எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியுமே கொடுத்தோம். அனைத்து விதமான கிரக பயிற்சிக்குமே அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இந்த மாசி மாசம் 12 ராசிக்கும் என்ன பலன், இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம், மாசி மாசமே சிவராத்திரி தான், மகா சிவராத்திரி. சிவபெருமானுக்கு ஒரு உகந்த நாள். மாசி மாசம் 14ஆம் தேதி இந்த சிவராத்திரி வருது. எல்லாருமே கண் விழித்து சிவனை வழிபாடு பண்ணக்கூடிய நாள் மகா சிவராத்திரி. அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசம் 12ஆம் தேதி வருது. இறந்தவர்களும் சரி, சிவ வழிபாடும் சரி, எல்லாமே இந்த மாசி மாதத்துல பண்ணா நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாங்க. இந்த கிராமத்துலாம் பாருங்க, இந்த மாசி மாசம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய தினமாக இருக்கும். இதான் இந்த மாசத்துல உள்ள வீடியோ, இந்த மாசத்துல உள்ள பலன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, இதுலயுமே பாருங்க சிம்ம ராசியுடைய குணம், இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும். இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. எவ்வளவு ஒரு தடை வந்தாலும் சரி, அந்த தடைகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி சிம்மத்துக்கு அதிகமா இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க. முடிவையும் மாத்திக்க மாட்டாங்க. எதுலையுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த கன்னி ராசி கிட்ட, அந்த சிம்ம ராசி என்பவர்கிட்ட உண்டு. ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யார்? சூரிய பகவான். அப்ப இதுலயுமே பாருங்க தைரியம், தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், அதற்கான பதிவு தான் இந்த பதிவு. இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களை விதிஜாகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க, ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப நம்ம மாசி மாசத்தை பத்தி பேசுறோம்னா, இப்ப உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தி நடத்துது, இந்த மாசத்துல பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குது. அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை வரும்போது யோகமான பலனை கண்டிப்பா 100க்கு 100% கொடுத்துரும். எந்த கிரகம் பலவீனமான கிரகமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம், ஒரு பொது பலன் எல்லா வீடியும். சில பேர் சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா வருது அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரை பாருங்க, இவங்களை என்ன சொல்லுவாங்க, கண்ட சனின்னு சொல்லுவாங்க. கண்ட சனி ஒரு சில பேருக்கு நல்லதை கொடுத்ததா கெட்டதை கொடுத்தனா அது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பத்தி சொல்ல முடியும். ஒரு சில லக்னத்துக்கு நல்ல பலனை கொடுத்துச்சு, ஒரு சில லக்னத்துக்கு பலவீனத்தை கொடுத்துருக்கு. அது உங்க ஜாதகத்தை பொறுத்து. எல்லாத்துக்குமே கண்ட சனி பாதிப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷனை கொடுத்துருக்கோம், வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலத்தை கொடுத்துருக்கோம், படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கோம், உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை. நிறைய பேருக்கு பாருங்க சுப செலவு சுபகாரியங்கள்லாம் வந்திருக்கும். எல்லாமே சூப்பரா சொல்லலாம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சிம்மராசியை பொறுத்தவரை. ஆனா ஒரு சில பேருக்கு ஒரு சில பலவீனத்தை கொடுத்துருக்கும். வேலை உத்தியோகத்துல பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும், மருத்துவ செலவு நிறைய இருந்திருக்கும், கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி ஒரு மன வருத்தங்கள் இருக்கும், திருமணத்தை தாமதப்படுத்தியிருக்கும். ஒரு சில பேருக்கு நண்பர்கள்கிட்ட, பழக்க வழக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட ஒரு சில தடைகளை பார்த்துருப்பாங்க. உத்தியோக தடை கண்டிப்பா இருந்திருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள வழக்குகள் நிறைய பார்த்திருப்பாங்க. தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு சில தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும். வருமான பொருளாதாரத்துல ஒரு தடுமாற்றத்தை நிறைய பார்த்திருப்பாங்க. இவங்களுடைய பேச்சுத்தன்மை ஒரு சில பேருக்கு ஒரு மனசை கஷ்டப்படுத்துறாப்புல கொண்டு போயிருக்கும். இவங்க நல்லது சொல்லுவாங்க, அதை எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க பேச்சே இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக நிற்கும். ஏன்னா இவங்க நல்ல ஒரு அறிவா பேசக்கூடிய குணம் இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட பேச்சுத்தன்மை, இவங்க பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த நேரத்துல ஒரு லாப வருமானம், காசு பணத்தை கொடுத்துருப்பாங்க.
ஆனா அந்த பணத்தை வாங்க முடியாத ஒரு தடுமாற்றங்கள், தடைகள் இது எல்லாமே நிறைய பேருக்கு இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை இருந்திருக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமே இது தொடருமா, இனிமே தொடராது, இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் சிம்ம ராசிக்கு சூப்பரா இருக்கு பாருங்க. லாபம், வருமானம் சொந்த விஷயம். வேலை உத்தியோகத்துல பாருங்க, நல்ல ஒரு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், தொழில உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலங்கள், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்குமே பாருங்க இந்த நேரத்துல வேலை கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவானுடைய இணைகிறார். அதாவது வேலை உத்தியோகஸ்தான அதிபதியோட இணைச்சிட்டாவே அங்க வேலை உத்தியோகம் சூப்பர் அமையணும்னு அர்த்தம். ஏன்னா இப்ப அதுக்கு முன்னாடி வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை இருந்துச்சு, நிறைய தடைகள் இருந்துச்சு. இனிமேல் தடைகள் இருக்காது. நிரந்தரமான வேலை, நல்ல ஒரு வேலையில ஒரு நல்ல ஒரு எதிர்காலங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் சிம்ம ராசிக்கு அமையும். கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, வழக்கு பிரச்சனை எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டுமே அந்த வழக்கு பிரச்சனை நீங்க பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்குள்ள வரும். இந்த சிம்மத்தை பொறுத்தவரை இந்த நேரம் உங்களுக்கு அப்படி இருக்கு. அதனால நம்ம சொல்றோம், நிறைய வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரத்துல வரும். சிம்மத்தை பொறுத்தவரை எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருக்கணும் எல்லாத்தையும் நீங்க பேஸ் பண்ணக்கூடிய நேரம் வருது இப்ப. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வேலை உத்தியோகத்துல கலகம் நிச்சயமே இருக்காது. நிரந்தரமான வேலை, வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க எங்கே வேலை பார்த்தாலும் சரி, வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரியே மாறக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வருங்க. அதே மாதிரி இட பிரச்சனை, பூமி பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் சரி, அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு இந்த மாசம் வரும். ஏன்னா வழக்குக்குள்ள அதிபதி சனி பகவான் அவரோட சேர்ந்து சூரியன் நிற்கிறார். அப்ப சூரிய பகவான் மட்டும் நல்லா பலமா இருந்துட்டாருன்னா இப்ப எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ், இட பிரச்சனை, பூமி பிரச்சனை சரி உங்க பக்கம் சாதகமா வரும். இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே இப்ப பண்ணிக்கலாம். அதாவது சிம்மத்தை பொறுத்தவரை படிப்பு கல்வியில பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு எதிர்காலங்கள், படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் சிம்ம ராசி சூப்பரா இருக்கும். கல்வியில எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இப்ப இல்லை. யாரெல்லாம் மாணவ மாணவிகள்லாம் படிக்கிறீங்களோ அனைவருக்கும் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா, பல வருஷம் நான் எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்க சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா. அவங்கன்னா ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்துட்டு இப்ப கரெக்டா அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, நல்ல ரிசல்ட், நல்ல சாதகமான ரிசல்ட் உங்க பக்கம் வரும். ஏன் அரசாங்க வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம்? வேலைஸ்தான அதிபதி சனி பகவானோட சேர்ந்து சூரிய பகவான் இறைகிற அரசாங்க கிரகத்தோட வேலை கொடுக்கிறாரோ அரசாங்க கிரகம் இணையுது. அப்ப அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. அரசாங்க வேலை சூப்பரா அமையுது, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லது நடக்கக்கூடிய நேரம் வருது. அரசியல்வாதிக்கு நிறைய சாதிக்கக்கூடிய நேரம் வருது. சிம்மராசி யாரெல்லாம் பிறந்தீங்களோ அரசியல நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய திறமை இந்த நேரத்துல வரும் பாருங்க. இந்த மாசம் மட்டும் உங்களை அசைக்க முடியாது. பொருளாதார வருமானம் குறை இருக்காதுங்க. எப்படி பார்த்தா சேமிப்பாச்சும் கண்டிப்பா இருக்கும் இப்ப. ஏன்னா புதன் அங்கேதான் நிக்கிறார். புதனும் உங்க ராசியை பார்ப்பாரு, சூரியனும் பார்ப்பாரு, சரி பவனும் பார்ப்பாங்க. அப்ப பொருளாதார வளர்ச்சி, லாபம், வருமானம், இன்கம், பெருங்கொண்ட சேமிப்பு நீங்க பார்க்கக்கூடிய நேரம் சிம்ம ராசியை பொறுத்தவரை வரும். சேமிப்புகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. எழுத்து கணித சம்பந்தமா நிறைய விஷயத்த சாதிச்சுக்கலாம். எங்கேயாச்சும் ஒரு பெருங்கொண்ட பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணத்தை இப்ப வாங்கக்கூடிய நேரம் வரும் உங்களுக்கு. ஏதாச்சும் காசு பணத்தை கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் வரலன்னா இப்ப வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். பெருங்கொண்ட பண சந்தோஷம் கொடுத்துட்டு ரொம்ப பிரச்சனையில மாட்டிக்கிறீங்கன்னா கண்ட சனி பிரச்சனை பண்ணும். அந்த பணத்தை இப்ப வாங்கக்கூடிய நேரம் வரும் நிறைய பேருக்கு. குழந்தை பாக்கியம் சந்தோஷம் இதெல்லாமே அமையக்கூடிய நேரங்கள் எல்லாமே தேடி வருது. கடன், மெயினா உடம்பு ஆரோக்கியம், இப்போ ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கும். லோன் சந்தோஷம், அரசாங்க, தனியார் பேங்கா இல்ல கவர்மெண்ட் எந்த லோனாலும் சரி சேங்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி திடீர் ராஜ யோகங்கள், லாட்ரி எடுக்கிற ஒரு நபர்லாம் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா இப்ப லாட்ரி யோகத்தை எடுத்தாங்கன்னா நல்ல வெற்றி வரும். இப்ப எதனால சொல்றோம், 8ஆம் இடத்துல பாருங்க இந்த சுக்கிரனும் ராகுபவனும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த லாட்ரி யோகத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார். இப்ப வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கரெக்டா என்ன ராசியான என்ன எடுத்து பாருங்க, லாட்ரி யோகம் சூப்பரா அடிக்கக்கூடிய நேரம் வருது. ஏன்னா பெருங்கொண்ட போனால் இன்கம் சந்தோஷம், லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு வருங்க. சூப்பரா இருக்கு டைமிங் பார்த்துக்கோங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணிடாதீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை வந்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா யோகம் இருக்கும். பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும். இப்ப தொழில பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றம் வரும்.
ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, தொழில் நல்லா இருக்குமா பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணுங்க, தொழில நல்லா சாதிப்பீங்க. ஏன்னா அந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் வரலாம். அதாவது இந்த சிம்மத்தை பொறுத்தவரை தொழில ஜெயிக்கக்கூடிய நேரம் வரலாம், தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு அமையலாம். ஆனா சனி பகவான் மட்டும் தொழில் நல்லா இருந்ததுன்னா இப்ப சூப்பரா இருக்கும். இப்ப காசு, வருமானம், பெருங்கொண்ட பணம், இன்கம் சாதனை கொடுத்துக்க அந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், மேல் படிப்பு, பட்ட படிப்பு சார்ந்த விஷயம் படிக்கக்கூடிய மாணவர்கள், கமிஷன் சார்ந்த துறை எல்லாமே பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம் பண்ணுவாங்கல்ல, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நகராட்சி நபர்கள், நெருப்பு சார்ந்த துறையை பயணக்கூடிய நபர்கள், இரும்பு சார்ந்த துறையை பயணக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள், மருத்துவர்கள், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சார்ந்த விஷயம் பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் இந்த சிம்மத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், விளையாட்டு துறையா இருக்கட்டும், எல்லாமே பெண்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வருது. அப்ப இந்த எதிர்காலம் பாருங்க இந்த சிம்மத்தை பொறுத்தவரை இந்த மாசம் சூப்பர் அமைப்பா வருது. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மகனத்துல பிறந்தவங்க. நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, எப்போதுமே தனிக்காட்டு ராஜா அவங்க தான். இதுலயுமே தன்மானத்தை மட்டும் இவங்க விட மாட்டாங்க. ஒரு எந்த வேலை கொடுத்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை பார்க்கக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இந்த நட்சத்திரம் பிறந்துட்டாவே இந்த குணம் அப்படியே இருக்கும். பார்த்த உடனே அந்த வேலையை செய்யக்கூடிய பக்குவமான குணமும் ஒரு தன்மையான குணமும் நல்ல ஒரு மைண்டு கெப்பாசிட்டியும் அதிகமா உள்ள நட்சத்திரத்துல இந்த மகனத்துல பிறந்தவங்க தான். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, நல்ல ஒரு திறமையாற்றல், நல்ல ஒரு வேலை உதவியத்துல சிறந்து வரக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. இவங்களுடைய லைஃப்ல எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இனிமே வரும். இப்ப பாருங்க வருமான இன்கம் தடை இல்லாம தாமதம் இல்லாம நீங்க பார்க்கக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்குங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும், திருமண பேச்சு பேசுங்க கண்டிப்பா அமைஞ்சிரும். நல்ல குடும்பம், திருமண பேச்சு, கணவன்களை ஒற்றுமை சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், மருத்துவ படிப்பா இல்ல மத்த எந்த படிப்பா இருந்தாலும் சரி இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரமும் நல்ல ஒரு அனுகூலமும் உங்க பக்கம் வருது இந்த மகனத்துல பிறந்தவர்கள். குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு ஆற்றல், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம், திருமண பேச்சு எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பூரணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணமும் ஒரு தன்மையான குணமும் ஒரு விட்டு கொடுத்து போற குணமும் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். எப்போதுமே நல்ல ஒரு ஞானம் அதிகமா இருக்கும். ரொம்ப செலவு இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க, செலவு பார்க்க மாட்டோம். ஆனா ஒரு மாத்த போறீங்க, ஏதோ வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் வரப்போது, ஒரு திடீர் யோகம் உங்களுக்கு வரப்போது பார்த்துங்க. இதுலயுமே ஜாமீன் போடுறது இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி பார்த்தோன்னா வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே தேடி வரும். கலைத்துறை, இசைத்துறை இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். அதாவது இந்த பூர்வராசியில பிறந்தவங்க. அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வியில ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் இந்த நட்சத்திரம் பிறந்துட்டாவே. இதுலயுமே தன்மானத்தை விட மாட்டாங்க. இவங்க எப்போதுமே தன்மானத்தை விட மாட்டாங்க, ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. இவங்களுக்கு பாருங்க நட்சத்திரம் 7ஆம் இடத்துல போயிருக்காருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நிறைய பேர் திருமணம் நடக்காதவங்களாம் திருமணம் நடந்துருங்க. வேலையே கிடைக்காதுன்னா வேலை உத்தியோகம் நல்லா இருந்துடும். கடன் பிரச்சனையை கொஞ்சம் பேஸ் பண்ணுவீங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு எதிர்காலங்கள் எல்லாமே தேடி வருது. அரசியல் வாழ்க்கை, அரசாங்கம் மூலம் வர நிறைய உதவிகள், மக்களுடைய நல்ல ஒரு செல்வாக்குகள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பாருங்க தொழில நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய மாசி மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.